Hi friends, welcome to Tasty Recipe World. இன்னைக்கு நாம பார்க்க போறது சில்லி பன்னீர். சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ஈஸியான மெத்தட்ல சாஸியான சில்லி பன்னீர் எப்படி செய்யலாம்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சில்லி பன்னீர் செய்ய தேவையான பொருட்களை இப்ப பார்க்கலாம். ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா, 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்கான பேஸ்டா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திடாதீங்க, அப்புறம் பன்னீர் மேலே நல்லா கோட் ஆகாது. அடுத்து 150 கிராம் பன்னீரை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் மேலே நல்லா கோட் ஆகிற வரைக்கும் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. மீடியமான ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு ஒவ்வொன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வறுத்தாதாங்க வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம். பன்னீர் 65 சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை இப்படியே சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்குங்க. அடுத்து இதை வச்சு சில்லி பன்னீர் எப்படி செய்யலான்ட்டு பார்ப்போம். வாவ், கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. பன்னீர் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, வெளியில் எவ்வளோ கிறிஸ்பியான பன்னீர், உள்ளே எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. அடுத்து ஒரு கடாயில் சிறிதளவு ஆயில், நறுக்கிய பூண்டு, சிறிதளவு பச்சை மிளகாய், நறுக்கிய பெரிய வெங்காயம், 1 வரமிளகாய், 1/2 கப் கேப்சிகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக வதக்கினா போதுங்க, அப்போனா தான் டேஸ்டாக இருக்கும். அடுத்து இது கூட டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பிறகு இது கூட 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியாக மாற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து இது கூட பன்னீர் 65 சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சாஸ் எல்லா பக்கமும் கோட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சில்லி பன்னீர் வீட்லேயே ஈஸியாக செஞ்சாச்சு. ஹாட்டாக சர்வ் பண்ணுங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.